என்ன இந்த இடத்துல நீ விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு உங்க பார்ட்னர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? ராஜ். எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கிருத்திகா வந்து மாதத்துலேயே கன்சீவ் ஆகிட்டா. அப்புறம் பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வருது. அந்த இஷ்யூவுக்கு அவங்க தான் காரணம்னு பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு என் குடும்பத்து முன்னாடி அவங்கள நான் விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கை குழந்தையோட அவங்கள விட்டு ஒரு 3-4 மாதம் நான் பிரிஞ்சிருந்தேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த மொமெண்ட் வந்து என்னோடய பச்சை குழந்தைய கூட நான் இருக்க வேண்டிய டைம் வந்து அவங்கள பார்க்காம அவங்கக்கிட்ட பேசாமல் நான் இருந்திருக்கேன். அது இனிமேல் அந்த 3 மாதம் என் லைஃப்பில் திரும்ப வராது. அது இன்றைக்கி வரைக்கும் அது என்றைக்குமே அந்த வலி வேதனை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, அது அவங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங்.